வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கிராணி. நம்ம எத்தனையோ க்ரைம் த்ரில்லர் படம் நம்ம சேனல்லையே பார்த்துருந்தாலும் இந்த படம் வேறு லெவலுங்க. ஒரு 20 நிமிஷம் அமைதியாக தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஒச்சிக்கிழவிங்கிற கேரக்டர் இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் படம் சும்மா அடிக்கும் பாருங்கள். பரபர ஃபுல் சஸ்பென்ஸோட கடைசி வரைக்கும் செம்ம த்ரில்லராக போகுது. வாங்க ஸ்ட்ரைட்டாக படத்தை பார்த்துருக்கோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு கைதியை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிறாப்புல. அந்த கைதி கிட்ட கூட நெருங்க விடாமல் தூரமாக நிற்க வச்சு இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை விசாரிக்க சொல்கிறாங்க. அந்த கைதியோட ரூமும் பயங்கர இருட்டாக இருக்குது. அவர்கிட்ட இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நீங்களும் ஒரு போலீஸ்காரன்னு எனக்கு தெரியும். நீங்களும் இன்னொரு போலீஸ்காரரும் சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மச்சுவீடுங்கிற கிராமத்தில் ஒரு கேஸை விசாரிச்சிங்கல்ல. அந்த கேஸில் கூட உங்கள் கூட வந்த போலீஸ்காரர் தவறிட்டார். அந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். உயிரோடு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். அந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க கேஸை என்னால் முடிக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. ஆனால் அந்த பக்கம் இருந்து அந்த கைதிகிட்ட இருந்து எந்த சவுண்டுமே வரல. திடீர்னு அந்த கைதி அந்த இருட்டு ரூம்குள்ளேருந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அந்த கைதியோட கற்பனையிலேருந்து அந்த பழைய கேஸ் விரியுது. இவங்க சொல்கிற மச்சுவீடுங்கிற கிராமம் தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய வீடை கட்டுறாங்க. பெரிய பண்ணை வீடு மாதிரி இருக்குது. ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு போல் பாரம்பரியமான வீடாக இருக்குது. அந்த வீட்டில் இப்போ இருக்கிறது ஃபாரினில் போய் நல்லா ஐடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு பயங்கரமாக செட்டில் ஆகிட்டு இப்போ இந்தியாவில் செட்டில் ஆகிருக்கு ஒரு சின்ன ஃபேமிலி. ஒரு ஹஸ்பண்டு, ஒரு ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. ஆனால் 2 குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைனா காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. காலங்காத்தால் இப்போ எந்திரிச்ச உடனே அந்த குழந்தைங்கள்லாம் எழுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வெளியே இப்போ ஹஸ்பண்ட் வர்றாரு. அப்போ ஊர் பெரிய மனுஷர் ஒரு 4-5 ஆள் வேலையெல்லாம் கூட்டிகிட்டு கூடவே இந்த தச்சு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, மர வேலையெல்லாம், அந்த ஆசாரியும் கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு வர்றாரு. பண்ணையாரும் அப்புறம் எப்படி இருக்கீங்க தம்பி, வீட்டில் செட் ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் செட் ஆயிடுச்சுங்க சார். என்ன இந்த 2 ரூம் மட்டும் தான் என்னால் திறக்க முடிஞ்சு, மீதி ரூம்லாம் திறக்கவே முடியல. ரொம்ப நிறைய வேலை இருக்குது தச்சு வேலையெல்லாம் சொல்லும்போது, சரி நம்ம ஆசாரி வந்துட்டார்ல, அவர் எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னா, சரி தம்பி நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு அந்த ஆசாரியும் சொல்கிறாப்புல. சரி வாங்க சார் எல்லாம் சாப்பிட்றலாம் காலைல சாப்பாடுன்னு சொல்லும்போது, தம்பி அவங்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டால் கூட வேலை செய்கிறதுக்கு 4-5 அந்த ஊரில் தலித் இளைஞர்களை கூட்டு வந்துருப்பாரு. அவங்கள வீட்டுக்குள்ளே உள்ளே விடக்கூடாதுங்கிறத பண்ணையார் டீசெண்டாக சொல்கிறாரு. நம்ம ஹீரோ படித்தவரில், அதனால் என்னப்பா இந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணையார் பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த நேரத்தில் எதுவும் சொல்ல முடியாமல் சரி ஓகே நீங்கள் மட்டும் வாங்கிட்டு அவங்கள கூட்டுக்கொண்டே உள்ளே வச்சு சாப்பாடு போடுறாங்க. கிளம்பும்போது ஆசாரிக்கு ஏதோ ஒன்று தோணுனே அந்த வீட்டில் மிகப்பெரிய தூண்கள்லாம் இருக்குது. அந்த தூணில் ஒரு தூணில் காது வச்சு கேட்குறாரு. அந்த தூணுக்கு உள்ளே அப்படியே கேமரா ஷாட்டை உள்ளே கொண்டு போனால் உள்ள தூணுக்குள்ளே பெரிய பெரிய மெக்கானிசம்லாம் இருக்குது. அந்த தூண் ஆப்ரேட் ஆகிற மாதிரி. இதை காது வச்சு கேட்ட உடனே நம்ம ஆசாரியே ஷாக் ஆகிட்டு, தம்பி இந்த தூணில் எப்போயாவது நீங்கள் காது வச்சு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, ஏன் நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னு உடனே, அதனால தான் உங்களுக்கு இதோட அருமை தெரியல. என்னைக்காவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த தூணில் காது வச்சு கேட்டு பாருங்கள், இதோட அருமை உங்களுக்கு புரியும். அவ்வளோ பெரிய பாரம்பரியமான வீடு. இந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கிருந்து போகிறாரு. என்னடா நம்ம வீட்டை பற்றி இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு யோசனையில் இருக்காரு. அப்போ அதே கிராமத்தில் இன்னொரு மூலையை கட்டுறாங்க. அந்த மூலையில் ஒரு வாழைத்தோப்பு இருக்குது. அந்த வாழைத்தோப்பு ஓனர் ஏதோ வாழை மரத்தில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காப்புல. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்குது. மனுஷன் அரண்டு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாப்புல. இப்போ போலீஸும் வருது. அந்த லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இப்போதைக்கு இல்லை போல். ஸோ அவர் ஏதோ வேறு ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அதனால ஒரு ஏட்டையா ஒருத்தர் இருக்கார். அந்த ஏட்டையா தான் இந்த எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிறாப்புல. ஆள் மனுஷன் கெத்தாக வர்றாப்புல. அவர் வரும்போது மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகிற போகிற ஏஜில் இருக்கவர், பயங்கர சீனியரு. ஆனால் கொஞ்சம் கொழுப்பும் கொஞ்சம் அதிகமான ஆள் போல். அவர் வரும்போதே அப்படியே வெத்தலை போட்டு மென்னுட்டு வர்றாரு. அவர் பார்த்துட்டு இத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கவர், இவரே அந்த பொண்ணோட உடம்பை பார்த்து லைட்டாக பயம் வந்துடுது அவருக்கு. பயம் வந்துட்டு சரி ஓகே இதெல்லாம் மர்டர் கேஸ் சம்மந்தமான விஷயம், இது ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்கானுங்க, சரி நம்ம எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பைக்கில் அந்த ஸ்டேஷனை சேர்ந்து இன்னொரு எஸ்ஐ வர்றாரு. ஆக்சுவலாக அவர் எஸ்ஐ கிடையாதுங்க, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸருமே ஃபஸ்ட்டு டியூட்டி போடும்போது எஸ்ஐயா ஒரு 3 மாதம் வேலை செய்ய சொல்லுவாங்க. 3 மாதத்தில் எஸ்ஐயா என்னென்ன பண்ணணுங்கிறத அவங்க கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி 3 மாதம் டெப்டேஷனில் வந்திருக்காரு. 3 மாதம் முடிஞ்ச உடனே திரும்பி போயிடுவார். ஸோ அவரை இந்த ஏட்டையா எப்போதுமே மதிக்கவே மாட்டார். கரெக்டாக அவர் உள்ளே வரும்போது ஏட்டையா அப்படின்னு கூப்பிடும்போது, எஸ்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அங்கே டெட் பாடி இருக்குது போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு எஸ்பிகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஐயா, நாம் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இது மிகப்பெரிய மாற்றுங்கய்யா. அப்படியே இதயத்தை பிச்சு எடுத்துருக்கானுங்க. இதே ஒரு மிருகம் ஏதாவது இதை பண்ணிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மொத்த உடல் உறுப்பையும் குதறி இருக்கும்.
ஆனால் இதயத்தை மட்டும் பிச்சு எடுத்திருக்கானா, கண்டிப்பாக அது நம்ம மனுஷ பயப்பிள்ளைங்க பண்ணது தான், கண்டிப்பாக அது மர்டர் தாங்க அப்படின்னு சொல்லி எஸ்பிகிட்ட கேட்டால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அந்த டெட் பாடியை பார்க்க போன எஸ்ஐயே அந்த இதயம் பிச்சு எடுக்கப்பட்ட உடம்பை பார்த்த உடனே பயத்தில் வந்து ஒரு மாதிரி மயக்கமாயிடுறாரு. ஸோ சுற்றி இருக்க போலீஸ்காரங்களாம் அப்படியே சமநிலைப்படுத்தி உரல தண்ணி இன்னி கொடுத்து வந்து கூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தோப்பு விட்டு வெளியே வர்றாரு. இங்கே ஆல்ரெடி எஸ்பி கிட்ட வந்து நம்ம ஏட்டையா பேசிகிட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட போய் என்னங்கயா ஆச்சு இந்த மேட்ரு அப்படின்னு கேட்கும்போது அவர் மதிக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா வந்து நம்ம எஸ்ஐயை பொறுத்தளவு வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், 3 மாதம் வந்து டெப்டேஷனில் வந்திருக்காரு. வருவார் 3 மாதம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இங்கேருந்து போகிறவர், இவருக்கு எதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெனாவட்டாக இருக்கிறாரு. ஏன்னா ரொம்ப சீனியரில், ஐயா நானும் கொஞ்சம் கற்றுக்கோன்ல, அதே மாதிரி நானும் ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படின்னு கேட்ட உடனே சரி சொல்கிறேன், ஒரு வயசான பாட்டியும் வந்து அவங்களோட பேத்தியும் பாத்ரூம் போகிறதுக்காக நைட் டைமில் காட்டுக்குள்ளே வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரும்போது எவனோ ஒருத்தன் கொண்டுட்டான், அவ்வளோதான் மேட்ரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட எஸ்ஐ இருந்துட்டு என்ன சொல்கிறான், சரி வந்து பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டிங்க, சரி பாட்டியோட டெட் பாடி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது தான் அப்போ தான் நம்ம ஏட்டையாவுக்கு அதுவே புரியுது, ஆமாம்ல பாட்டி எங்கே அப்படின்ட்டு. சரி பாட்டி தொலைவு போகலான்னு சொல்லி இப்போ 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் அந்த வாழைத்தோப்பு பக்கத்தில் பாட்டியை தேடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மச்சு வீட்டில் வேலை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நம்ம பண்ணையார், நம்ம தச்சாசாரி, நம்ம ஹீரோ எல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஹீரோயின் பரிமாறிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு வயசான பாட்டி வந்து அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகுது. அந்த பாட்டி கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேலே இருக்கும். மூஞ்சி கீஞ்சியெல்லாம் அப்படியே வந்து சுருக்க உளுந்து, நடக்க முடியாமல் கூணு உளுந்து தள்ளாடிக்கிட்டு வருது. ஸோ 2 வாய் பேச முடியாத குழந்தைங்க பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுதுங்க. இவரும் வந்து ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு வேகமாக வந்து பார்க்குறாரு. ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு உள்ளே என்ட்ரி ஆனவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த வேலை செய்கிற ஆட்கள்லாம் வந்து மற்றவங்களாம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தூக்குன்ட்டு வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரும்போதே பண்ணையார் தடுக்கிறாரு. ஐயா பரவாயில்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வந்து படுக்க வைக்கிறாங்க. ரொம்ப அன்கான்ஷியஸாக இருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து வீட்டுக்கார அம்மா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அன்கான்ஷியஸாக வந்து இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், வெயிலில் வந்திருப்பாங்க, ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து முழிச்சதுக்கப்புறம் அவங்க யார் என்னெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீரோ வந்து பண்ணையாரோட மடி உட்காந்து வந்து சாப்பிட உட்கார்றாரு. பண்ணையார் இருந்துட்டு என்னங்க என்ன கூட்டம் கூட தெரில, நீங்கள் பாட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் வந்து ரொம்ப வந்து வயசானத்த முடியாமல் மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காங்க, அவங்களாம் என்ன கூட்டம் எதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா சார் அப்படிங்கிறாரு. நம்ம வந்து பண்ணையார் கொஞ்சம் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறவர் போல இருப்பார் போல். நம்ம ஹீரோ இருந்தாலும் அதை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலும் பண்ணையார் அந்த காலத்து ஆள் இல்லை, யாருன்னே தெரியாத 3வது மனுஷங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது சுத்தமாக அவருக்கு பிடிக்கல. அங்கேருந்து கிளம்பலான்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தவர் அப்படியே எந்திரிக்கிறாரு. நம்ம வந்து தச்சாசாரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவரை கண்ணை காட்டினவுடனே அவரும் எந்திரிச்சிடறாரு. கையை கழுவிட்டு கிளம்பும்போது அந்த உள்ளே தூக்கிட்டு வந்த வந்து வயசான பாட்டியை போய் பார்க்கலான்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சி ஆகுறாரு. அவரோட வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஏதோ சில சம்பவங்கள்லாம் அவருக்கு ஓடுது. ஸோ இந்த கிளவியை பற்றின ஞாபகங்களா இல்லை வேறு விஷயமானு நமக்கு தெரியல. அங்கேருந்து டக்குன்னு கிளம்பலான்ட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம வாழைத்தோப்புக்கு வந்து இந்த கேஸை வந்து பார்க்கறதுக்காக எஸ்பி வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்காரு. நம்மளோட வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதாவது கரண்ட் எஸ்ஐயும் நம்ம ஏட்டையா சூசையும் வந்து வர்றாங்க. 2 பேர் வந்த உடனே அவர் எஸ்பிக்கு வந்து இந்த ஏட்டையை வந்து பயங்கர க்ளோஸ் போல. என்னையா சூசை என்ன கேஸ் தாங்குமா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா பயங்கர கொடூரமாக கொண்டிருக்கானுங்கய்யா, எப்படி கண்டுபிடிக்கனே தெரில அப்படின்னு சொல்லும்போது, சரி விடியா பார்த்துக்கலாம், எப்படியா அசால்ட்டாக விட்டீங்க, இந்த கிராமத்துக்குள்ளே வந்து யாரையா கொலை பண்ணுறது அப்படின்னு சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம எஸ்ஐ போய், சார் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து நான் விசாரிக்கிறேன் சார், நான் வந்து வரப்போகிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, எனக்கு இந்த கேஸை விசாரிச்சேன்னா எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது இவரும் மேலங்கிலையும் பார்த்துட்டு, சரி அப்படியா, சரி ஓகே நீயே விசாரி, சூசை நீ கூட இருக்கல பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம சூசைக்கு கொஞ்சம் லைட்டாக கடுப்பு தான். ஏன்னா வந்து அந்த ஊர்லேயே வந்து கிராமத்துலேயே பிறந்து வளர்ந்து அந்த கிராமத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே சர்வீஸில் இருக்கவர். அதனால் அவர் என்ன நினச்சிட்டு இருப்பாரு, சரி அவருக்கு தான் வந்து கேஸை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது புதுசாக வந்த வந்து ட்ரைனிங் எஸ்ஐக்கு கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது. பாட்டிக்கு வேற இப்போ மயக்கம் தெளிஞ்சிருது. மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த பெண் குழந்தை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுது. அவங்க அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் பாட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு காது கேட்காதல்ல, வாயும் பேச முடியாது, அவன் ஒரு ஸ்பீக்கரை ஆன் பண்ணி விட்றான். அதில் இந்த தப்பு சத்து இந்த சாமி கோயிலெலாம் வந்து அடிப்பாங்கள்ல அந்த மியூசிக் எல்லாமே வந்து கேட்ட உடனே அதை பார்த்த உடனே இந்த கிழவிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. கிளவி பயங்கரமாக பாடியெல்லாம் வந்து ஷேக்காக ஆரம்பிக்குது. ஷேக்காக ஆரம்பித்தோன்னே பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோ போய் அந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு, பாட்டிக்கு இது சுத்தமாக ஒத்துக்கல, அதனால் அவங்க பாடியெல்லாம் ஷேக் ஆகுது அப்படின்னு பையன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து பார்க்குறாரு. மறுபடியும் பாட்டி வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஹீரோவோட வந்து வீட்டுக்காரமாக சொல்கிறாங்க. சரி ஓகே தூங்கி எந்திரிக்கிட்டோம், மறுபடியும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பண்ணையார் வீட்டு வேலையால் ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்கள் ஏதோ மாடு வாங்கணும்னு சொன்னீங்களாமா, அதனால் பண்ணையார் உங்களை வீட்டுக்கு நேரில் கூப்பிட்றாருன்னு சொன்ன உடனே பண்ணையாரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிடுறான். அதுக்குள்ளே அந்த வேலையால் உள்ளே படுத்து இந்த பாட்டியை அழுங்காமல் வந்து எட்டி பார்க்குறான்.
பார்க்கும்போது அவனோட மூஞ்சியும் மாறுது. அவனுக்குள்ளேயும் ஏதோ இந்த கிழவியை பற்றி ஏதோ வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் தெரிகிற மாதிரியே வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் இந்த கிழவியை பார்த்த உடனே வந்து ஏன் ஒரு மாதிரி ஆகிறாங்கன்னு இன்னும் நமக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே நம்ம போலீஸ் எஸ்ஐயும் ஏட்டையா சூசையும் ஸோ அந்த வயசான பாட்டியை தேடி வந்து உள்ளே போகிறாங்க. ஏன்னா பேத்தியோட டெட் பாடி தானே கிடச்சிருக்கு, இன்னும் பாட்டியோட டெட் பாடி கிடைக்கல. அங்கே போகும்போது ஒரு சின்ன கூரை இருக்குது ஊருக்குள்ளே. அந்த கூரையை பார்த்துட்டு வந்து எஸ்ஐ கேட்குறாரு, இது என்ன கூரைங்க ஏட்டையான்னு சொல்லும்போது, அதுவா சார், அது வந்து ஒரு ஆப்பை விற்றுக்கிட்டு ஒரு வயசான கிழவி வந்து இங்கே வந்து குடிசையை போட்டுட்டு வந்து தங்கிருந்துச்சு, உள்ளேந்தான் ஆப்பம் தான் சார் சுட்டுக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லும்போது வாங்க போய் பார்க்கலான்னு போகிறாரு. அங்கே உள்ளே போய் போனால் அந்த ஆப்பக்கார கிளவியே காணாம். ஆப்பக்கார கிளவி காணாங்கிறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆப்பக்கார கிளம்பியோட எந்த பொருளுமே அங்கே இல்லை. வெறும் வந்து அந்த ஆப்போ சொல்கிற ஒரு பெரிய பாத்திரம் மட்டும்தான் இருக்குது, ஒரு கரண்டி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல சின்ன ஒரு முள்செடி மாதிரி ஏதோ ஒரு செடி மட்டும் வந்து வளர்ந்துருக்கு. நம்ம எஸ்ஐ என்ன பண்ணுறாரு, அந்த பாத்திரத்தில் இருக்கிற கரண்டியை வந்து தூக்கும் போது தூக்கவே முடியல. கிட்டத்தட்ட அந்த ஒரு கரண்டி மட்டும் 100 கிலோ இருக்கும் போல இருக்கும்ண்ணே. யோ என்னய்யா இந்த கரண்டிலே அந்த கிளவி ஆப்போ சுட்டுட்டு இருந்துச்சு, விளையாடுறீங்களா அப்படிங்கும்போது, என்ன சார் பைத்தியமாரி சொல்கிறீங்க, கரண்டி எப்படி சார் 100 கிலோ இருக்கும், கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏட்டையை வாங்கி தூக்கி பார்க்குறாரு. தூக்கி பார்த்தா அவரால் தூக்க முடியாமல் வந்து கீழே போட்டுறாப்புல. இன்னும் சார் 100 கிலோக்கு மேலே இருக்கும் போல், இதை எப்படி சார் அந்த கிளவி இதனால் சுட்டுட்டு இருந்தா அப்படின்னு ஒன்று அந்த பக்கத்தில் இருந்த சின்ன முள்செடி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை பார்க்குறாங்க. அந்த முள்செடி வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் இவங்க யாரும் வந்து இந்த மாதிரி செடியை பார்த்ததே கிடையாது. கிட்ட போய் நான் எஸ்ஐ வந்து டெஸ்ட் பண்ணலான்னு போகும்போது அந்த முள்செடி வந்து கொத்த வந்துடுது. அதை பார்த்த உடனே வந்து என்னையா கொத்த வரும்னு சொல்லும்போது நம்ம ஏட்டையை வந்து நம்ப முடியல. சார் சும்மா இருக்கு சார், ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு இது கற்பனையால் நிஜமானு புரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு அந்த முள்செடியை வந்து ஃபோட்டோ மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு. பண்ணையாரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ பண்ணையார் வீட்டுக்கு போயிருந்தார் பார்த்தீங்களா. அங்கே போய் வந்து அவர் சொன்ன மாதிரியே மாடுகள்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகும்போது, தம்பி என்ன ட்ராப் பண்ணியிருங்க வீட்டில், நான் உங்க கூடவே ஜீப்பில் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக அவர் ட்ராப் பண்ண கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வரும்போது நைஸாக அவர் கேட்குறாரு, அந்த கிளவி ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிச்சா தம்பி அப்படின்னு கேட்கும்போது, சார் நீங்கள் ஜாதி பார்ப்பீங்கன்னு தெரியும், ஆனால் இந்த லெவலாம் பார்க்காதீங்க சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஆர்ஷாக பேசிடுறாரு. தம்பி நான் ஜாதி பார்ப்பேங்கிறது உண்மை, ஆனால் இப்போ விஷயம் ஜாதியை பற்றினது கிடையாது, இப்போ அந்த கிளவியை பற்றினது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே அவனு அந்த கிளவியை பற்றி. இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 10 வயசு இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அவருக்கு 10 வயசு இருக்கும்போது வந்து வீட்டில் விளையாண்டுட்டு இருக்காரு. அவங்க அம்மா பிடிச்சி வந்து குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ்காரங்க ஒரு ஃபோட்டோவை கொண்டுட்டு வர்றாங்க. இவங்க அப்பா வந்துட்டு என்னங்க சார் நீங்கள் வந்துருக்கீங்க வீட்டுக்குன்னு சொல்லும்போது, இந்த ஃபோட்டோ எது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா பயங்கர அதிர்ச்சியாகிறாரு. சார் இது ஒச்சு கிளவி தானா, இது செத்து போச்சுன்னு சொன்னாங்க, இது என்ன சார் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா ஒச்சு கிளவி இன்னும் சாவலை, உயிரோட தான் அவ இருக்கா. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஆத்தங்கரையில் பக்கத்தூரில் ஒரு 9 வயசு குழந்தையோட அப்படியே செத்து போனது மட்டும் கூட பிரச்சனை கிடையாது, அவளோட இதயக்கரியை அப்படியே முழுசாக அந்த ஒச்சுக்கிளை வந்து உருவிட்டு போயிட்டா. நீ எல்லாம் வந்து வீட்டில் சின்ன பையனை வச்சுருக்கிற, அதனால தான் வந்து உன்னை வான் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறானுங்க. நம்ம வந்து பண்ணையாரோட அவங்க அப்பா வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு, சரி சார் என் பையனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சிடுறாரு. இந்த கதையை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது, உங்கள் வீட்டில் வந்து அந்த கிளவியை பார்த்தோன்னே அந்த ஃபோட்டோவில் நான் என் 10 வயசில் பார்த்த வந்து கிளவியை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ இதை கேட்டு வந்து கவலைப்படுறதா இல்லை சிரிக்கிறதான்னு அவருக்கே தெரியல. இன்னமும் நம்ம ஹீரோ பண்ணையார் ஜாதிக்காகத்தான் இந்த விஷயத்த சொல்கிறாருன்னு சொல்லி முழுசாக நம்புறாரு. ஏன்னா சார் நீங்கள் சொன்ன கதையை வந்து உண்மையே வச்சுக்கோங்க, ஒரு 50 வருஷம் முன்னாடி ஒச்சு கிளவியோட ஃபோட்டோ கொண்டாந்து காட்டினாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தாலும் அப்பயே அது கிளவி இந்நேரம் செத்துருக்கணும் இல்லைங்க சார். என்னங்க சார் இப்போ வந்து வீட்டுக்கு வந்திருக்க கிளவியை வந்து அந்த ஒச்சு கிளவியோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாரு. நம்ம பண்ணையாரு இவன் என்னடா என்னன்னாலும் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. மச்சு வீட்டில் இருக்க கிளவியும் இப்போ கண்ணு முழிச்சிருது. அந்த கிளவிக்கிட்ட போய் நீ இப்போ ஓகேவாம்மா, உடம்புன்னு பிரச்சனை இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்காரம்மா அப்படியே வந்து நீங்கள் யாருமா எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்குறாங்க. இது என்னோட மச்சு வீடு அப்படின்னு சொல்லி அந்த கிளவி சொல்லுது. அப்போ தான் நம்ம ஹீரோட வீட்டுக்காரம்மாவுக்கு புரியுது, ஓ என் வீட்டுக்காரோட சகோதரர்கள் உங்கள்கிட்ட இருந்து இந்த வீடை வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் வந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்க வந்து முன்னாடி ஒரு டைம் வந்து சவுண்டு கிளப்பி தானே வந்து மறுபடியும் இந்த கிளவி அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு, அதுக்கு சாரி கேட்குதுங்க. சாரி கேட்ட உடனே இந்த கிளவி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த 2 குழந்தைகளோட நெஞ்சிலையும் கையை வச்சு ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ணுது. இந்த கிளவி கொஞ்சம் விவகாரமான கிளவியாக தான் இருக்கும் போல், ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த வீடு தானே உங்கள் பழைய வீடு, இந்த வீட்டில் வந்து 2 ரூமு தவிர்த்து எந்த ரூமையுமே எங்களால் திறக்க முடியல, கொஞ்சம் திறக்கிறத ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது நம்ம வந்து கிளவியும் அழுங்காமல் போயிட்டு ஒரு டோருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. அந்த டிசைனை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அமுக்குது. அமுக்கின உடனே உள்ளே இருக்கிற மெஷினில் ஆப்ரேட் ஆகி அந்த டோர் வந்து கீழேருந்து மேலே அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே உள்ளவெல்லாம் பெரிய பெரிய ரூம் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோட வீட்டுக்கார அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காணாமல் போன கிளவியை தேடி எங்கெங்கேயோ வந்து தொலைவிட்டு இருக்காங்க நம்ம வந்து எஸ்ஐயும் வந்து அதை ஏட்டையாகும். எங்கேயோ அந்த கிளவி வந்து கருவு காட்டுக்குள்ளே வந்து மயக்கம் போட்டு வந்து கிடந்திருக்கும் போல் அந்த கிளவியை தூக்கிட்டு வந்து அந்த ஊர்லேயே வந்து ஒரு சித்த வைத்தியர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொண்டே அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட உடனே 2 போலீஸ்காரங்களும் அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த கிளவி எழுப்பி பார்க்குறாங்க. ஏன்னா பேத்தி வந்து இதயத்தை வந்து அப்படியே பிச்சு எடுத்து கொண்டிருக்கானுங்க. ஸோ இந்த வயசான பாட்டி வந்து ஏதாவது பதில் சொன்னால் தான் அதுலேருந்து தான் ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த பாட்டி ஒன்றுமே பேசாமல் ஒரு மாதிரி புத்தி பேதளிச்ச மாதிரி இருக்குது. அப்பன்னு பார்த்தா அந்த சித்த வைத்தியம் வர்றாரு. நீங்கள் என்ன எழுப்புனாலும் இன்னும் 24 மணி நேரத்துக்கு அவங்களால எதுவும் பேச முடியாது. என்னோட கணிப்புப்படி அவங்க எதையோ பார்த்து பயங்கரமாக பயந்துருக்காங்க. அதனால் ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, டைம் கொடுக்காம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எஸ்ஐயும் பார்த்துட்டு சரி ஓகே இனிமேல் எதுவும் கதைக்காவாது அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் அந்த செடியை வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த செடியை ஒரு வேளை சித்த வைத்தியர்கிட்ட காட்டினா அவருக்கு தான் தெரியுமோன்ட்டு அவர்கிட்ட காட்டுறாரு. காட்டின உடனே சித்த வைத்தியர் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க 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 அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவரோட பழைய ஓலைச்சுவடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சித்த வைத்தியரோட ஃபேமிலி தான் இதே கிராமத்தில் 100 வருஷத்துக்கு மேலேயா சித்த வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கவங்க. ஸோ அப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்து ஈசனார்னு ஒருத்தர் இவங்க குடும்பத்திலே வாழ்ந்திருக்காரு. அவர் சில குறிப்புகள் வந்து இந்த செடியை பற்றி எழுதி வச்சிருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி படித்து காட்டுறேன்னு சொல்லி படித்து காட்டுறாரு. இப்போ அந்த குறிப்பில் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னுடைய பெயர் ஈசனார் அப்படின்னு சொல்லி அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினவர் வந்து குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு. இது மாதிரி நான் மச்சுவீடு கிராமத்தை வந்து சேர்ந்தவனாக இருந்தேன். இந்த ஊருக்கு மச்சுவீடுன்னு வந்து பேர் வர்றது காரணம், இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு ரத்னம் வைடூரியம்லாம் விற்கிற வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவரோட பேர் வந்து பிரதாபன். அவர் வந்து ஒச்சாயின்னு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தார். அழகினா அழகி, அப்படி ஒரு பேரழகி. அவரோட வந்து அழகு மேலே வந்து நம்ம பிரதாப்புக்கு வந்து பயங்கரமான ஆசை. ஆனால் அது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மாறிச்சு. என்னைக்கு ஒச்சாய்க்கு குழந்தை பிறந்துச்சோ எல்லா பெண்களை மாதிரியே அவங்களோட இளமையும் மாறி அவங்களும் வயசாக ஆரம்பித்தாங்க. இது பிரதாபனுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னோட ஒச்சாயி எப்படி இப்படி மாறலாம், என்னோட ஒச்சாய் எப்போதுமே பயங்கர இளமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒச்சாய் மேலே பைத்தியமாக இருந்தார். என்ன நினச்சாரோ தெரில, திடீர்னு அந்த ஊர்லேருந்து அவர் கிளம்பி போயிட்டார். துறவும் வந்து போன மாதிரி வந்து எங்கேயோ போயிட்டாரு. ஒச்சாயும் கொஞ்ச நாள் வந்து அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக தொலைவி பார்த்தவங்க எங்கேயும் கிடைக்கலன்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட குழந்தை குட்டியெல்லாம் வளர்த்து பேரம்பேத்தியெல்லாம் பெற்று ஒரு 60 வருஷமாக அந்த ஊர்லேயே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. 60 வருஷம் கழிச்சு தான் அந்த ஊரே அரண்டு போகிற மாதிரி அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னா, 60 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன பிரதாபன் திடீர்னு அன்னைக்கு 60 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்காரு. திரும்பி வந்தது பிரச்சனை இல்லை. ஆனால் 29-30 வயசில் வந்து வீட்டை விட்டு போனவர் அதே வயசோடவே திரும்பி வந்திருக்காரு. திரும்பி வந்து ஒச்சாயும் மீட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒச்சாய்க்கும் வந்து பயங்கர சந்தேகம், ஊர்க்காரங்களுக்கும் பயங்கர ஷாக்கு. கொஞ்சம் நாட்கள் போக போக ஊர்க்காரங்களும் வந்து அவர் ஏதோ வந்து இந்த துறவம்லாம் புரண்டு நிறைய மந்திரங்கள்லாம் படித்து ஏதோ கற்றுக்கிட்டாரு, அது மூலிமா வந்து இளமையோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளோட வந்து இந்த சித்த வைத்தியம் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து பயங்கர சந்தேகம். ஏன்னா அவர் கையில் வந்து பிரதாபன் வரும்போது ஒரு சங்கை கொண்டு வந்துட்டாரு. அந்த சங்கு பேர் கபாலிக சங்கு. அந்த சங்கோட கணக்குப்படி நம்ம பிரதாபன் ஐயா கண்டிப்பாக வந்து காசிக்கெல்லாம் போகல, வங்காளதேசத்தில் இருக்கிற கல்கத்தான்னு ஒரு சிட்டிக்கு வந்து போயிருக்காரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள கபாலிகர்கள்ங்கிற ஒரு இனம் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுற சங்கு தான் அந்த கபாலிகர் சங்கு. அந்த சங்கை வந்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து இயற்கைக்கு முரணான சில விஷயங்களில் வந்து ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மூலிகை செடியை வந்து வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த மூலிகை செடி வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். 30 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அது வந்து ஒரு கொட்டையை வந்து பூ மாதிரி வந்து பூக்க ஆரம்பிக்கும். அந்த கொட்டையை என்ன பண்ணுவாங்க, அந்த கொட்டையை தனியாக எடுத்து ஒரு சின்ன பச்சை குழந்தையோட இதயத்தையும் அந்த கொட்டையும் சேர்த்து ஹீட் பண்ணி சாப்பிட்டா அவங்க என்ன வயசில் வந்து சாப்பிட்றாங்களோ அந்த வயசில் வந்து அப்படியே வந்து ஏஜிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ 30 வயசில் சாப்பிட்டா 30 வயசுலேயே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வயசே ஆக மாட்டாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அந்த கொட்டையோட வீரியம் வந்து ஒரு 30 வருஷம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் அவங்க ஒரு பச்சை குழந்தையோட இதயத்தையும் அந்த கொட்டையும் எடுத்து வந்து சூடு பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த மாதிரியே வயசாகவும் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பஞ்சாயத்து தலைவர் நம்ம சித்த வைத்தியர்கிட்ட இதெல்லாம் எப்படிங்க நம்புறது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம மனித சரீரமே வந்து ஒரு அணுக்களால் தான் உருவானது. ஒரு அணு உருவாகவும் ஒரு அணு வந்து அழியும். என்னைக்கு வந்து அணுக்கள் உருவாகிறதோட அழியிற அணுக்கள் அதிகமாகுதோ அப்போ தான் நம்ம வயசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த அணுக்கள் வந்து அழியாமல் தடுக்கிறது தான் இந்த வந்து மூலிகையோட வந்து சிறப்பம்சமே. அதை வச்சு தான் வந்து இது எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம பிரதாபையா அதை சாப்பிட்ருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பிரதாபையா வந்தப்பையே கவனித்தேன், அவரோட வந்து எலும்புகளும் அவரோட பல்லும் வந்து பழுப்பு நிறத்தில் வந்து மாறிடுச்சு.
இந்த மாதிரி இந்த கொட்டையை சாப்பிட்டு அந்த வந்து அணுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியிறத ஸ்டாப் பண்ணுறவங்களுக்கு இந்த பல்லும் உள்ளே வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற எலும்பும் லைட்டாக பழுப்பு நிறத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க வெளியே எவ்வளோ இளமையாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மிருகமாக வந்து மாறிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா, அப்படின்னா 60 வருஷம் வந்து இதை சாப்பிட்டு வந்து இளமையாக வளர்ந்த பிரதாப் ஐயா 60 வருஷம் கழிச்சு இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஊருக்கு திரும்பி வந்திருக்காருன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரே பதில் தான் இருக்குது. அவரோட ஆசை மனைவி ஒச்சாயி. இந்த மூலிகை செடியிலிருந்து 30 வருஷத்துக்கு ஒரு டைம் எப்படி ஒரு கொட்டை வந்து முளைக்குதோ அதே மாதிரி 100 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பூ வந்து முளைக்கும். அந்த 100 வருஷத்துக்கு ஒரு டைம் பூ வந்து முளைக்கிற டைமில் 3 இளங்குழந்தைங்களோட இதயத்தை அறுத்து அதோட வந்து இந்த மூலிகை பூ வச்சு சாப்பிட்டா அவங்க எந்த வயசில் இருந்தாலும் அவங்களோட வாலிப வயசுக்கு வந்து திரும்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்து வாழ்நாள் முழுவதும் அதே இளமையோடவே வந்து வாழ்கிறத வந்து முடியும். அதுக்காகத்தான் வந்து ஒச்சாயை அப்படி மாற்ற வந்து பிரதாபன் வந்திருக்கார் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே விஷயத்த நம்ம பிரதாபன் ஒச்சாய்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒச்சாயி இதை பயங்கரமான ஒரு பயத்தோடவும் மிரட்சியோடவும் பார்க்குறான். என்னது ஒச்சாய்க்கு பயமா அப்படின்னு சொல்லி அவனே சிரிக்கிறான். பயம் இல்லை, ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பண்ணி முடிக்க போகிறீங்க, 3 இதயத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஒச்சாய்க்கும் பிரதாபுக்கும் பிறந்த மகன் வர்றான். அவன் வந்து இதுதான் வந்து என்னோட மனைவி, இதுதான் என்னோட பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது மகனோட மனைவி, இது என்னோட 3 பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் அவங்க அப்பா கிட்டேயே வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். இவனும் சிரிச்சுக்கிட்டே பிரதாபன் கிட்ட போய் கத்தி எடுக்கிறான். கத்தி எடுத்து முதல்ல தன்னோட மகனவே இவன் வந்து 29 வயசுல இருக்கான், ஆனால் இவனோட மகனுக்கே கிட்டத்தட்ட வந்து 65-70 வயசு இருக்கும். அவனை வெட்டி வீசுறான். வெட்டி வீசிட்டு அவனோட பேரப்புள்ளையோட 3 வந்து சின்ன பேர குழந்தைகள் தோத்து மீதி வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்களையும் வெட்டி வீழ்த்துறான். அதுக்குள்ள நம்மளோட வந்து சித்த வைத்தியர் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார்ல. பஞ்சாயத்து தலைவர் ஊர்க்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு சரியான டைமில் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆன உடனே கரெக்டாக அந்த குழந்தைகளை வெட்டி வந்து இதயத்தை எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக வந்து அங்கே வந்து ஊர்க்காரங்க வந்து பிடிச்சிடுறாங்க. சரியான ஊர்க்காரங்க, ஏன்னா பச்சை குழந்தைங்க அது சொந்த வந்து கொள்ளு பேரனுங்க பேத்திகளவே கொல்ல பார்த்துட்டான்ல. அப்படியே ஊரில் வந்து ஒரு வந்து பனைமரத்துலேயே கட்டி வச்சு தீயை வச்சு எரிச்சு வந்து கொன்றானுங்க. அவன் செத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒச்சாயி அதே இடத்துலயே கீழே உட்காந்து அழுதுகிட்டு கிடக்குறான். ஒச்சாயியை வந்து யாருமே அங்கே கண்டுக்கவே இல்லை. ஸோ பிரதாப்பை வந்து சாகும்போது ஒச்சாயி எனக்கு என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் நான் வந்து உன்னை பற்றின கண்ட கனவு கண்டிப்பாக நடக்கணும், நீ வந்து இளமைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாவறான். இதை கண்ட உடனே ஒச்சாயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வயசான காலத்தில் அப்படியே கீழே சுருண்டு உளுந்து படுத்துட்டு அடுக்கிறான். ஊர்க்காரங்கெல்லாம் போகும்போது ஒச்சாயி எதுக்கு அழுவுற, உன்னுடைய புருஷன் வந்து மனுஷனே கிடையாது, இப்போ அவன் மிருகம், அவனை கொன்னது கரெக்டாக தான், கடைசியில் உன் குடும்பத்தையும் வந்து இப்போ காலி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிரதாம செத்துட்டான், பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு ஊர்க்காரங்க நினச்சாங்க. ஆனால் முடியல. அடுத்த நாள் காத்தாலேயே அந்த ஊர் ஆத்தங்கரையில் ஒரு சின்ன 10 வயசு பையனோட டெட் பாடி கிடக்குது. அந்த டெட் பாடியை பார்த்தா ரத்தம் ஒழுகி அப்படியே இதயத்தை யாரோ பிச்சு எடுத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே ஊர்க்காரங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இதை பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம ஒச்சாய் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒச்சாயை வந்து அந்த ஊர்க்காரங்க யாரும் பார்க்கல. அப்பப்போ ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு டைமு அதுக்கு பக்கத்து இருக்க ஊர்களில் ஏதோ இதே மாதிரி ஒரு சாவு நடக்கும், அது மட்டும்தான் தெரியும். ஸோ வந்து அந்த சித்த வைத்தியரை பொறுத்தளவு இன்னும் 100 வருஷம் வந்து கண்டிப்பாக ஒச்சாய் வந்து உயிரோடு இருப்பாள். உயிரோடு இருந்து கண்டிப்பாக 100 வருஷம் கழித்து அந்த பூவுக்காக திரும்பி வருவா அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் வந்து எழுதி வச்சுருக்காரு. கேட்ட உடனே நம்ம எஸ்ஐக்கு வந்து ஆடி போயிடுது. அதுவும் இல்லாமல் இதுக்கு நடுவில் அந்த மூலிகை செடியை பற்றி சொல்லும்போது அந்த மூலிகை செடி பக்கத்தில் யார் போனாலும் அவங்கள வந்து விழுங்கி வந்து தின்றளவு கூட சக்தி வாய்ந்தது அப்படின்னு வந்து எழுதி வச்சுருப்பாரு. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து கடிக்கிற மாதிரி ஒரு செடி வந்துச்சு பார்த்தீங்களா, அதை இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. இவர் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்காரு. ஹீரோ பண்ணையார் அவர் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்ப போகும்போது, தம்பி நான் சொன்னதை ஒரு நிமிஷம் சார், சும்மா இருங்க சார், பழைய காலத்து கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா வந்து தாலாட்டு பாடிட்டு இருக்கு. அந்த தாலாட்டை வந்து கேளுங்க அப்படிங்கிறாரு. அந்த தாலாட்டில் ஒச்சிக்கிழவி வருவாளோ வந்து நெஞ்சுக்கறியை கேட்பாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாடிட்டு இருக்காங்க. ஏதாவது உண்மையான சம்பவம் நடந்திருந்தால் தானே தம்பி வந்து காலங்காலமாக தாலாட்டு வழியாக அந்த வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும், இப்போயாவது வந்து புரிஞ்சுக்க தம்பி அப்படிங்கிறாரு. அவர் நம்ம ஹீரோ அப்பையும் கேட்காம வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. வரும்போது நம்ம ஹீரோவோட ஃபோன் வேறு சுவிச் ஆஃப் ஆயிடுது. அப்போ ஜீப்பில் வந்து வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டுக்காரம்மா கிளவி ஆல்ரெடி வந்து வீட்டோட வந்து இன்னொரு சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த ஓப்பன் பண்ணி விட்ட பேஸ்லாம் வந்து லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த காலத்து விளக்கெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ வாங்கம்மா வந்து இருட்டாயிடுச்சு, இனிமேல் விளக்கெல்லாம் வைக்கலான்னு சொல்லி அந்த வந்து வயசான கிளவி வந்து கூப்பிட்றாங்க.
அந்த கிளவி அப்போ ஓப்பன் பண்ண இடத்துல ஒரு இடத்துல போய் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல வந்து அந்த செடி இருக்குது. செடியை பார்த்துட்டு கிளவி சிரிச்சுக்கிட்டே இருக்குது. குழந்தைகளையும் அப்படி பார்க்குது, அந்த செடியையும் பார்க்குது. பார்த்துட்டு இந்த வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டோடனே அதை கதவை சாத்திட்டு வந்துடுது. நம்ம வீட்டுக்கார அம்மாவும் அந்த ஓப்பன் பண்ண இடத்துக்குள்ளே ஒரு சின்ன ரூம்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த அம்மா பார்த்த உடனே வீட்டுக்கார அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏன்னா ஃபோட்டோவில் நம்ம வந்து ஒச்சு கிளவியோட வந்து ஃபோட்டோ அங்கே இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்த கிளவி தான். அந்த கிளவியோட ஃபோட்டோ வந்து 1920 வருஷம் இருக்குது. இப்போ வந்து 2020க்கு மேலே ஆயிடுச்சு. 100 வருஷம் மேலமா இந்த கிளவி எப்படி உயிரோடு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அங்கேருந்து அப்படியே ஸ்டெப்பில் கீழே இறங்கி வரும்போது கண்ணாடி பார்க்குறா. கண்ணாடி பார்த்தோன்னே வந்து அவளுக்கே பயம் வருது. என்ன பண்ணுறது, ஏன் சரி புருஷனுக்காவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி புருஷனுக்கு ஃபோன் பண்ணால் புருஷன் நம்பர் சுவிட்ச் ஆஃப். என்ன பண்ணுறதுன்னு வந்து தடுமாறி நிற்கும்போது அந்த கண்ணாடி வழியாக பின்னாடி பார்த்தா கிளவி வந்து இவளை முறைச்சிக்கிட்டு வந்து நிற்கிறான். திரும்பி பார்த்தா கிளவியை காணாம். என்னடா கிளவியை காணான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கிளவி பின்னாடி வந்து கூணு விழுந்த கிளவி இல்லை, நிமிர முடியாதுல்ல. ஆனால் அடிக்கிறப்ப மட்டும் நல்லா நிமிர்ந்து மேலே ஏறி ராட்சசி மாதிரி ஒரே அடி கையில் இந்த குச்சி வச்சு நம்ம ஹீரோயினுக்கு மண்டை கண்டையெல்லாம் பொழந்து தரன்னு ஊற்றுது. அப்படியே ரத்த வெள்ளத்தோட ஹீரோயினை அதுக்கு அப்படியே வந்து இழுத்துக்கிட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே கொண்டு போகிறான். கரெக்டாக ஹீரோவும் அப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ராயிடுறான். நம்ம ஹீரோயினோட கால் மட்டும் வந்து தெரியுது, யாரோ இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரியுது. காலை பார்த்த உடனே நம்ம ரேவதி யாரை வந்து என் முன்னாடி இழுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காப்பாற்ற ஓடி வர்றான். ஓடி வரும்போது நம்ம ஒச்சு கிளவி திரும்பி பார்க்குறா. கிளவி நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கிளவியை வந்து அடிக்கிறதுக்காக ஓடி வரும்போது கையில் வந்து அந்த வந்து குச்சி மாதிரி வச்சுருந்தா பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு இடத்துல தட்டின உடனே ஓடி வரும்போது 2 ரூமுக்கு நடுவில் வந்து டோர் அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. ஏன்னா இந்த வீடு ஃபுல்லாக வந்து மெக்கானிக்ஸால் வந்து ஆப்ரேட் ஆகிற டோர் தானே, அந்த கிளவிக்கு மட்டும் தான் தெரியும் போல் எது எங்கெங்கே இருக்குன்னு. அந்த டோரை உடச்சி உள்ளே இருக்க ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ போராடிட்டு இருக்கும்போது இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ இருக்க டோருக்குள்ளேயே வந்து உள்ளே வர்ற அந்த ஒச்சு கிளவி வந்து நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறா. ஹீரோ வந்து என்னென்னு வந்து பயந்து திரும்பி பார்க்கும்போது ராட்சசி மாதிரி நல்லா நிமிர்ந்து வந்து ஒரே அடி நம்ம ஹீரோவையும் ஃப்ளாட் ஆக்கி விட்றான். நம்ம குழந்தைங்க வந்து சத்தம் கேட்டு வந்து சைலண்ட்டாக வெளியே வந்து பார்க்குதுங்க. அப்போ பார்த்தா அவங்க அப்பாவையும் வந்து அடித்து போட்டுறா கிளவி. அடித்து போட்டுட்டு இப்போ குழந்தைங்க கிட்ட வந்து வர்றா. குழந்தைங்க 2 வந்து ஒச்சு கிளவி கிட்ட கையெடுத்து கும்பிடுதுங்க, தயவு செய்து எங்களை விட்டுருங்கன்ட்டு. கிளவி அப்படியே நெருங்கி வர நம்ம குழந்தைங்க 2 உஷாராக வந்து வீட்டுக்கு வெளியே ஓடிடலான்ட்டு வீட்டுக்கு வெளியே ஓட வருதுங்க. அப்போ வீட்டோட வந்து ஓட்டு வீடு தானே, ஓட்டு வீடோட உத்தரத்துலலாம் வந்து சின்னதாக ரவுண்டாக டிசைனுக்காக வச்சுருப்பாங்க. அதில் ஒரு டிசைனை பிடிச்சி கிளவி திருப்பின உடனே மெயின் டோர் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. குழந்தைங்க வந்து உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. சூசையும் எஸ்ஐயும் அந்த வந்து சித்த வைத்தியர் வீட்டிலேருந்து இப்போ வெளியே வர்றாங்க. வந்துட்டு சார் இவங்க சொல்கிற வந்து ஸ்டோரியெல்லாம் எப்படி சார் நம்ம வந்து எஃப்ஐஆரில் எழுதுறது, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை மாதிரி தான் இருக்குது, ஆனால் நமக்கு உண்மையை எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஏட்டா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், யாராவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லும்போது, சார் என்ன சார் சொல்கிறீங்க, நானே ஒரு 30-40 வருஷமாக டியூட்டியில் இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் எப்படி சார் வந்து கேஸ் வேறு ஏதாவது கேஸாக இருந்தால் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படிங்கும்போது, ஏட்டா உங்களுக்கு இல்லை உங்களுக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணவங்க யாராவது இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்படிங்கிறாரு. சூசையும் சலிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு ஆள் இருக்காப்புல கொஞ்சம் வந்து வாய் அதிகமாக பேசுவாப்புல, இருந்தாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாப்புல. கூப்பிட்டு அந்த ஆள்கிட்ட என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு நல்லா ஜாலியாக பேசிட்டு இது மாதிரி வந்து குழந்தைங்களை வந்து இதயத்தை பிச்சு எடுத்த கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. யோ நீயே அந்த ஸ்டேஷனில் 10 வருஷமாக இருக்கா, உனக்கு தெரியாமல் எந்த கேஸையாக வரப்போன்னு சொல்லும்போது, இல்லைங்கய்யா எனக்கு முன்னாடி வந்து ஏதாவது கேஸ் நடந்திருக்கான்னு சொல்லும்போது, அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு, இரியா ஒரு கேஸ் அப்படி நடந்திருக்கியா, அது வந்து ஒரு 9 வயசு குழந்தைய வந்து நெஞ்சிலுக்க வந்து இதயத்தை அப்படியே பிச்சு எடுத்த மாதிரி வந்து கேஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அப்போ கூட நம்ம இன்ஸ்பெக்டர் மலைச்சாமி இருந்தார்ல அவர் தான் அந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கட்டையா அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது கேஸ் இருந்தானே எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்கும்போது, அதுக்கு முன்னாடியா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஐயோ இரியா இந்த கேஸை வந்து விசாரிக்கும் போது மலைச்சாமி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாப்புல, அந்த 9 வயசு குழந்தை இதயத்தை வந்து பிச்சு எடுத்த மாதிரி அவருக்கு 30 வருஷம் முன்னாடி வந்து ஒரு குழந்தையோட இதயத்தை பிச்சு எடுத்ததா வந்து ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னாப்புல, 2 கேஸுக்குமே கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னு. ஏன்னு கேட்டையா அந்த கேஸை கண்டுபிடிக்கவே இல்லையா அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆளுங்க கண்டுபிடிச்சான், அந்த ஆள் வந்து காட்டுக்குள்ளே போய் வந்து ஏதோ ஒன்று வந்து கொத்தி வந்து செத்து கிடந்தான் அப்படின்னு சொல்லும்போது,
நம்மளோட எஸ்ஐக்கு அந்த செடி வந்து கொத்த வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இப்போ ஞாபகத்துக்கு வரும். சரிங்க டையா, அப்போ அந்த சித்த வைத்தியர் எழுதி வச்ச மாதிரி அந்த கிழவி தான் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு குழந்தையை கொண்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. எதுக்குன்னு அந்த மச்சு வீட்டுக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம வந்து பண்ணையாராவது வந்து காப்பாற்ற வருவான்னு பார்த்தா அந்த பண்ணையார் வந்து அன்னைக்கு வந்து 100 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்க ஊரில் வந்து மச்சுவோட்டு கிராமத்தில் வந்து ஏதோ சாங்கிய மாதிரி ஒன்று பண்ணுவாங்க போல். அதுக்கு அருவா கிருவாலாம் செஞ்சு வந்து கொண்டு வந்திருக்காங்க வீட்டில். அதையெல்லாம் செக் பண்ணிட்டு எனக்கு நைட் எல்லாம் கரெக்டாக நடத்திடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து அந்த அருவாலாம் கொண்டு வந்தது வந்து ஒரு வந்து தலித் இளைஞன் போல். அதுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணியாச்சா அப்படி இப்படின்னு அங்கேயே அந்த அளவு ஜாதி வரி காட்டிட்டு இருக்கிறான். வீட்டுக்குள்ளே கிளவி அசந்த நேரம் பார்த்து 2 குழந்தைங்களும் அங்கிட்டு எஸ்கேப் ஆகி கடைசியில் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிதுங்க. கிளவினால் வந்து இதுகளை வந்து பிடிக்க முடியல வாண்டுகளை. அப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த வந்து உத்தரத்தில் வந்து திருகாணி மாதிரி டிசைனில் வந்து திருப்பினா வந்து கதவு திறக்கும்ல, அதை வச்சு மெயின் டோரை திறந்து விட்றான். அப்போ தான் குழந்தைங்க வரும்ட்டு. கரெக்டாக குழந்தைங்க கிட்ட வரும்போது கையில் ஒரு தடி வந்து ஸ்ட்ராங்காக தடி வச்சுனா பார்த்தீங்களா, அதை விசிறி எரிஞ்சு அந்த சின்ன பையன் காலில் போட்டு அவன் கீழே விழுந்துடுறான். இப்போ வந்து அக்காக்காரி குழந்தைனாலேயே வந்து வெளியே போக முடியல, அது முழிச்சுக்கிட்டு நிற்கிது. அப்போ போய் அந்த தடியிலேருந்து ஒரு கத்தியை வந்து உருவுறா. ஒரு சைடு மட்டும் வந்து உருவுனா கத்தி மாதிரி வருது. அந்த கத்தியை அந்த பையனோட நெஞ்சில் வச்சு வர்றையா இல்லை உன் தம்பியை கொல்லுட்டா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறான். முறைச்ச உடனே அந்த குழந்தையும் வந்து முன்னாடி வருது. அந்த பெண் குழந்தை வரும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஒரு வந்து ஸ்பீக்கர் சிஸ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வந்து அந்த உடுக்க சவுண்டு, அந்த பற சவுண்டு, சாமி கோயிலில் வர்ற சவுண்ட்லாம் ஆல்ரெடி ரெக்கார்டாக இருக்கும். அதை வந்து தெரியாமல் காலை மூச்சிட்றான். காலை மூச்ச உடனே அந்த உடுக்க சவுண்டு கேட்ட உடனே கிளவினால் தாங்க முடியாமல் கீழே படுத்துக்கிட்டு வந்து இது அரண்டுட்டு கிடக்குது. ஏன்னா அந்த கிளவியோட புருஷன் சாகும்போது இந்த உடுக்க சவுண்டு இதெல்லாம் பண்ணி தான் வந்து அந்த கிளவியோட புருஷனை வந்து உயிரோட எரிச்சு கொண்டிருப்பானுங்க. அந்த சவுண்டுனாலே இவளுக்கு அலர்ஜி போல. அந்த கேப்பை பயன்படுத்தி இதுக்கு ரெண்டும் அவங்க அப்பா அம்மா போய் வந்து எழுப்ப பார்க்குதுங்க. அதுக்கு ஆல்ரெடி மண்டையில் அடித்து படுக்க வச்சிருக்காள் கிளவி. அவங்களால வந்து மயக்கம் தெரியாதனால எந்திரிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு வேற ஒரு இடத்துல வந்து 2 குழந்தைங்களும் போய் சைலண்டாக எஸ்கேப் ஆகி வந்து ஒளிஞ்சுக்குதுங்க. 2 போலீஸ்காரங்களும் புல்லட் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த வந்து மச்சு ஓட்டு வந்து கிட்ட வந்து வந்துடுறானுங்க. அப்போ பண்ணையார் வந்து ஏதோ நைட்டு சாங்கியம் பண்ணுன்னு சொல்லி ஊருக்காரங்களாம் போயிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நிப்பாட்டி இது மாதிரி மச்சு வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழி கேட்குறாங்க. அப்போ பண்ணையார் எதுக்குன்னு கேட்கும்போது, இல்லை சார் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒச்சி கிளவின்னு ஒரு கிளவி எஸ்கேப் ஆயிடுச்சு, அந்த கிளவி சம்மந்தமான கேஸில் வந்து தொலைவிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, சார் மதியம் நான் பார்த்தேன் அந்த ஒரு கிளவி அங்கே தான் இருந்துச்சு, வாங்க போய் உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணையார் ரெடியாகி வந்து போகிறாரு. பண்ணையாருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஆனால் ஊர்க்காரங்க இருந்துக்கிட்டு, ஐயா இது சடங்கு ஆரம்பித்தது வந்து முடிக்காமல் விடக்கூடாது, அவங்க போட்டுங்க நீங்கள் போகக்கூடாதீங்கன்னு சொல்லும்போது, சரி ஓகே ஒன்று பண்ணுங்கள், நம்ம ஊர்க்காரங்களாம் போய் சடங்கு முடிச்சுட்டு வரலாம், ஐயா நீங்கள் போய் அந்த வீட்டில் போய் பாருங்கள், இங்கே தான் இருக்குது வீடு, அதுக்குள்ளே நான் சடங்கு முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாப்புல. கோயிலுக்கு போய் சடங்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது மாலையெல்லாம் வந்து காலையில் வாங்கி வச்ச மாலை ஈவினிங் ஆயிடுச்சு, ஆனால் பெருசாக வாடவே மாட்டேங்குதுன்னா அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து வலுவாக இருக்குது. சரி முடிச்சுட்டு டக்குன்னு போயிடலான்ட்டு வந்து சடங்கை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு போலீஸ்காரங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து கிட்ட வந்து கதவை தட்டுறாங்க. வீடு பயங்கர இருட்டாக இருக்குது, யாருமே கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா ரொம்ப நேரம் கதவை தட்டிட்டு இருக்கோம், யாரும் திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லும்போது நம்ம ஏட்டையா சூசை வாங்க சார் போகலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் வந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரி இருங்க வர்றேன் அப்படின்ட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது கதவு ஓப்பன் ஆகிருக்குது. அப்பன்னு பார்த்து வந்து சார் கதவு பூட்டி தான் சார் இருந்துச்சுங்கிறார் எஸ்ஐ. ஏனுங்க சார் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் வேறு அப்படின்ட்டு 2 பேரும் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எஸ்ஐ இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது சார், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சூசை இருந்துக்கிட்டு சார் பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க, கதவு திறந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ உள்ளே வந்துட்டோம், இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் பெரிய பிரச்சனை இருக்குங்கிறீங்க, இப்போ கதவெல்லாம் என்ன வந்து க்ளோஸ் ஆகணுமா அப்படின்னு சொன்னோடனே டம்முன்னு எல்லா கதவும் க்ளோஸ் ஆகுது. கடைசியாக மெயின் டோரும் க்ளோஸ் ஆகிடுது. இவங்க வெளியே போக முடியாத மாதிரி இவங்களும் போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஓப்பனே ஆகலை. அப்புறம் எஸ்ஐ இருந்துக்கிட்டு சார் நம்ம போலீஸ்காரனுங்க நம்மளே இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு வந்து எப்படி சார் விட்டு போக முடியும், வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கிளவி தான் வந்து எங்கெங்கேயோ எதையோ தொட்டால் வந்து அங்கே இருக்க தூணெல்லாம் வேலை செஞ்சு கதவு எல்லாத்தையும் வந்து அடைச்சி விட்டுருதேன். அந்த மாதிரி எங்கேயோ இருந்துக்கிட்டு கதவை எல்லாத்தையும் இப்போ அடைச்சி விட்டுருச்சு. 2 போலீஸும் உள்ளே கொஞ்சமாக போகிறாங்க. நம்ம சூசை ஏட்டையா ஒரு ரூம்குள்ளே கதவை திறந்து உள்ளே போகும்போது நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு கடாய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே எட்டி பார்க்குறாரு, அந்த மூலிகை செடி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே 3 சின்ன சட்டி வச்சுருக்குது அந்த கிளவி. அதில் மொதல் சட்டியில் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பொண்ணை வந்து தோட்டத்துக்குள்ளே வாழைத்தோப்புக்குள்ளே வச்சு வந்து கொன்று வந்து இதயத்தை அறுத்து எடுத்துகிட்டு போனான்னு சொன்னேன்ல, அந்த இதயம் வந்து அந்த சட்டிக்குள்ளே இருக்குது. அடுத்த 2 சட்டியில் இதயத்தை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த 2 குழந்தைகளும் அதே ரூம்குள்ளே தான் படுக்க வச்சுருக்கு. பார்த்த உடனே சூசை மிரண்டு போய் எஸ்ஐயை கூப்பிட்றாரு. சார் காப்பாற்றுங்க வாங்கன்னு கத்தும்போது அவர் வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லி வந்து நம்ம எஸ்ஐக்கு தெரியுது. ஏன்னா வந்து டார்ச் லைட் அடிக்கிறாரு, ப்ளஸ் சவுண்டு கேட்குது. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே எப்படி உள்ளே வர்றதுன்னு தெரில. அவர் தடுமாறி நிற்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த கிளவி நின்றுட்டுருக்கு. இங்கேருந்து நம்ம ஏட்டையா கத்துறாரு, சார் உங்கள் பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் குமிஞ்சிட்டு கரெக்டாக கிளவியை வந்து எட்டி ஓச்சிட்றாரு.
கிளவி அந்த சைடு போய் விழுந்தோடனே சரி வயசான கிளவி கீழே விழுந்து வந்து அடிபட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிளவி திருப்பி எந்திரிச்சு வந்து எஸ்ஐயை அடிக்கிற அடியில் பறக்க விடுது. இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் பறக்க விடுது. எஸ்ஐனால வந்து அவ்வளோ பல்காக இருக்கிறனாலையும் எதுவுமே பண்ண முடியல. எஸ்ஐனால அவரோட உடல் வலிமையை வச்சு இந்த கிளவியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே சூசைக்கிட்ட கத்துறாப்புல, சார் என்ன ஆனாலும் அந்த குழந்தையை காப்பாற்றுங்க, இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, அந்த கிளவியை நான் சமாளிச்சுக்கிறேன் வந்து அப்படிங்கிறப்பல. உடனே இவரும் போய் அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ண முடியல. ஒரு டோர் வந்து மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சு. அது மூலிமா ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி பேக் சைடு வந்து வீட்டோட பேக் சைடு வந்து வந்துடுறாப்புல. வந்துட்டு அவருக்கு மனசு கேட்கல எஸ்ஐ அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு. குழந்தைகளை அந்த இடத்துல தரையில் படுக்க வச்சுட்டு இவர் வந்து உள்ளே மறுபடியும் போகிறாரு. உள்ளே போனால் அங்கே எஸ்ஐ வந்து அடி வாங்கியே சாவறாப்புல. பயங்கரமாக அடி வாங்கி ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது அப்போ வந்து எஸ்ஐ ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, ஒச்சிக்கிழவி தயவுசெய்து இந்த தப்பை நீ மறுபடியும் பண்ணாத. ஏன்னா நானும் உன்னோட பேரன் தான், உன்னோட கொள்ளு பேரன் வகையில் வந்த பேரன். நீ பண்ண தப்புனால 4 தலைமுறையாக நாங்கள் நாடோடியாக திரிஞ்சு இப்போ தான் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படி இப்படின்னு கிடச்சி வாழ்க்கையில் ஏதாவது வந்து ஒரு சாதாரணமான நிலைமைக்கு வந்திருக்கிறோம். மறுபடியும் வந்து எங்களை வந்து அந்த நிலைமையில் தள்ளிடாத. உனக்கு ஒன்று சொல்கிறேன், என்னோட பேரும் உன் புருஷனோட பேர் தான், என் பேரும் பிரதாபன் தான் அப்படின்னு சொன்னோடனே கிழவிக்கு ஏதோ லைட்டாக மைண்டு மாறுது. கிளவி கிட்ட வரும்போது நம்ம எஸ்ஐ வந்து இந்த அடிச்சு தூக்கி போட்டதில் வந்து எல்லாம் மர வீடு தானே, எல்லாம் வந்து மரமெல்லாம் உடஞ்சி கிடஞ்சி அங்கங்கே கிடக்கும்ல, அதில் ஒரு பீஸ் எடுத்து கிளவியை குத்த போகிறாப்புல. கிளவி வந்து பிடிச்சிருது. ஏன்டா டே அப்படின்ட்டு மறுபடியும் கிளவி வந்து அடி வந்தாடிட்டு கிளவி வந்து அந்த குழந்தைகளை பார்க்கறதுக்காக வந்து மேலே போகுது. அப்போ வந்து சூசை ஆளுங்காம வந்து உள்ளே வந்து எஸ்ஐயை பார்க்குறப்பல, சார் உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு தெரியாது, வாங்க சார் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லும்போது, இல்லை சார் நம்மளாம் போலீஸ்காரங்க வந்து எத்தனை நாள் டியூட்டி பார்க்குறாங்கிறது முக்கியம் இல்லை, சாவறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேஸை முடிக்கணுங்கிறதா எல்லாத்தோட ஆசையாக இருக்கும் சார். நமக்கு இது 100 வருஷ கேஸ் சார், தயவுசெய்து இந்த கேஸை வந்து முடிங்க, என்னை பற்றி நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. அந்த கிழவிக்கிட்ட நான் அந்த கிழவியோட பேரன்னு சொன்னதெல்லாம் பொய், அப்படி பொய் சொன்னா தான் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. சார் இப்போ இவன் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த கிழவியை எப்படியா போய் தடுக்க பாருங்க அப்படிங்கிறாரு. இவரும் வேறு வழி இல்லாமல் இப்போ அந்த குழந்தைகளை பார்க்க வர்றாரு. குழந்தைங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்குது. அந்த வந்து குழந்தைங்க பக்கத்துலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அப்படியே கீழே உட்காந்து வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த 2 குழந்தைங்க மயக்கம் தெளிஞ்சு கிட்ட வந்து இவர் வந்து ஷோல்டரில் வந்து கை வைக்குதுங்க. எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிருந்து எப்படி வெளியே போகிறது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அறக்க பறக்க கேட்குறாரு. ஆனால் அந்த குழந்தைங்க எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிது. நீங்கள் என்ன செவிட்டு முட்டாங்களா, தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த குழந்தைங்க எங்களுக்கு காது கேட்காத வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. சரி ஓகேன்ட்டு இப்போ சிக்னலே சொல்கிறாரு, மாமாவை வந்து உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், இது மாதிரி வந்து எப்படி வெளியே போகணும்னு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும்னு சொல்லுதுங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 கூட்டு ஹாலுக்கு கூட்டு வர்றாரு. இப்போ ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அந்த ஹாலில் வந்து அந்த திருகாணி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்களா தாவாரத்தில், அந்த திருகாணியை திருகுன்னு சொல்லுது. ஓ இதை சொன்னால் தான் திரும்புமா, சரி ஓகேன்ட்டு திருப்புறாரு. கதவு திறந்துருது. கதவு திறந்த உடனே ஹாப்பியாக குழந்தைகளை வெளியே கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்து வேகமாக இழுத்துட்டு ஓடுறாரு. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம ஒச்சாய் கிளவி வந்து வந்துடுறா. கரெக்டாக வந்து மறுபடியும் அந்த திருவாணியை திருவி வந்து மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணி கிட்ட போய் நம்ம போலீஸ்காரரை சூசையை வந்து இழுத்து ஒரு வந்து இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு தூக்கி கடாசறான். இப்போ நம்ம கொத்தா வந்து ஒச்சி கிளவிக்கிட்ட மாட்டிடுச்சு. ஒச்சி கிளவி அப்படியே வந்து அவங்களோட இதயத்தை வந்து அறுக்கிறதுக்காக கிட்ட போறா. போகும்போது தூரமாக தள்ளி விழுந்த சூசை அங்கேருந்து கத்துறான். எங்கன்னு பார்த்தா எந்திரிச்சு ஸ்டைலாக நின்று கிளவியை வான்னு சொல்கிறான். கிளவியை வான்னு சொன்னோடனே இவ்வளோ அடி வாங்கி இவனுக்கு என்னடா இவ்வளோ தைரியம்னு சொல்லி கிளவி இவன் பக்கம் வர்றான். கிட்ட வரும்போது தான் தெரியுது நம்ம வந்து ஏட்டையா சூசை வந்து அந்த திருகாணி இருக்கும் பார்த்தீங்களா, திருவினா கதவு திறக்கும்ல, அந்த திருகாணி பக்கத்துலேயே நிற்கிறான். அதுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவன் உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. என்னென்னு இப்போ ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது வந்து சீமெண்ணெய். ஸோ அந்த காலத்துலாம் வந்து விளக்கு வச்சு அந்த விளக்கில் வந்து சீமெண்ணெய் வச்சு தானே வந்து பற்ற வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கு பக்கத்தில் இருந்திருக்கும். அதில் இருக்க சீமெண்ணெய் எடுத்து உடம்பு ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கான். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இன்னொரு விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்கிறத அப்படியே தூக்கி எறிகிறான். எரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற சீமெண்ணெய் எல்லாம் வந்து பற்றிக்கிட்டு நம்ம சூசை வந்து பற்றிக்கிட்டு எறிகிறாப்புல. கிளவி அங்கேருந்து ஓடலான்னு பார்க்கும்போது கிளவியை பிடிச்சி இழுத்து அவரோட சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம எஸ்ஐ வந்து ஆல்ரெடி அடிபட்டு படுத்து கிடக்கிறாருல, அவர்கிட்ட ஐயா தயவுசெய்து 2 குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே ஓடுங்கன்னு கத்துறாப்புல. ஸோ எஸ்ஐயும் வந்து ஷாக்கில் இருக்கிறாப்புல. இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை, குழந்தைகளை கூட்டிகிட்டு ஓடலாம், சூசையை காப்பாற்ற முடியாதுன்ட்டு 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றாப்புல. கரெக்டாக அந்த டைமில் பண்ணையார் அவரோட சாமி சடங்கெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வேகமாக வந்து அந்த வீட்டு பக்கம் வந்து ஓடி வர்றாரு. குழந்தைங்க 2 பேர்த்தையும் எஸ்ஐ காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் நம்ம சூசையை வந்து காப்பாற்ற முடியல. ஸோ ஆரம்பத்தில் வில்ல மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக சூசை வந்து அவரோட உயிரவே கொடுத்துட்டாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேஸை முடிக்க முடியாத கேஸை கடைசியில் நம்ம சூசை தான் வந்து முடிச்சு வச்சுருக்காரு. இதை எல்லாத்தையும் நிகழ்காலத்தில் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட ஜெயிலுக்குள்ளே உட்காந்து அந்த கைதியாக இருக்கிற நம்ம எஸ்ஐ தான் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. உச்சிக்கிழவி செத்துட்டாளா இல்லையாங்கிறது நமக்கு முழுசாக தெரியல.
ஆனால் அந்த குழந்தைகளை காப்பாற்ற போன சூசையும் செத்துட்டாப்புல. அந்த குழந்தைகளோட அப்பா அம்மா அந்த கப்புள்ஸ் 2 பேருமே வந்து அந்த நெருப்பு பட்டு மொத்த வீடு எரிஞ்சு சாம்பலாகும் போது அவங்க உள்ளே இருந்த அவங்களும் வந்து செத்து வந்து சாம்பல் ஆயிட்டாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம இந்த கைதியாக இருக்கிற எஸ்ஐ சொல்லிட்டு இருக்காரு பார்த்தியா. இப்போ நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேட்குறாப்புல, சார் அதெல்லாம் ஓகே சார், ஆனால் அந்த ஒச்சிக்கிழவிக்கு இப்போ என்னதான் ஆச்சு, அவள் செத்துட்டாளா இல்லையா, அதை விட முக்கியம் நீங்கள் அப்படி இருந்தவர் நீங்கள் எப்படி சார் இப்போ கைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர பதட்டத்தோடு கேட்குறாப்புல. ஆனால் அதுக்கு நம்ம கைதி எஸ்ஐட்டு இருந்து ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக அவர் நடந்ததை நினச்சி பார்க்குறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் போலீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வண்டியில் வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. எடுத்து பார்த்தா வந்து அவரோட வீட்டுக்கார அம்மா தான். என்ன ட்ரைனிங்லாம் முடிச்சான்னு கேட்டால் எல்லாம் முடிஞ்சு நான் அவ்வளோதான் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன், அங்கே தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, குழந்தைங்கள்லாம் பார்த்து விளையாடுங்க, பாட்டிக்கிட்ட போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாப்புல, இப்போ என்னது பாட்டிக்கிட்டியா, நம்ம வீட்டில் எதுமா பாட்டின்னு கேட்கும்போது, ஏங்க விளையாடாதீங்க, உங்களுக்கு சொந்தத்தில் ஒரு பாட்டி இருக்குன்னு என்கிட்ட இதனால சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, பாட்டி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க வந்து அப்படிங்கிறாங்க. யார் அந்த பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாப்புல. பாட்டிக்கிட்ட கொண்டே அவங்க வீட்டுக்கார அம்மா கொண்டே ஃபோனை கொடுக்குறாங்க. ஃபோனை கொடுத்த உடனே அந்த ஃபோனை வாங்கி ஒச்சிக்கிழவி அவளோட வாய்ஸில் பேசுவா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உருமுன உடனே நம்ம எஸ்ஐக்கு வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்து பயங்கர ஷாக்கில் இருக்காப்புல. அதையெல்லாம் வந்து இப்போ கைதியாக இருக்கிறவர் நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு ஆன்னு கத்துறாப்புல. அதோட இந்த கிராணி ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சு செகண்ட் பார்ட்டுக்கான லீடை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டில் தான் மேபி அந்த ஒச்சிக்கிழவி எப்படி தப்பிச்சா, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எஸ்ஐயாக இருந்த ஆள் எப்படி வந்து இப்போ கைதியாக இருக்காரு அப்படிங்கிறதான் செகண்ட் பார்ட்டில் தான் சொல்லுவாங்க போல். சீரியஸாகவே ஒரு தரமான படங்க. மொதல் 20 நிமிஷம் மட்டும் வந்து அந்த பிளாட்டை செட் பண்ணுறதுக்கு சைலண்ட்டாக போகும். அதுக்கப்புறம் அந்த ஒச்சிக்கிழவிங்கிற கேரக்டர் வந்தவொடனே படன்னு பிச்சுக்கிட்டு வந்து மூவி போவோம். அதுலேயும் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் பிரதாபன் வந்து ஒரு 60 வருஷம் கழிச்சு வருவோம் பார்த்தீங்களா, அந்த சீன்லலாம் படம் வந்து பயங்கர ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து இந்த மூவியை வந்து ஏதாவது ஓடிடியில் கிடச்சா வந்து தயவுசெய்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் மறுபடியும் மீட் பண்ணலாம். இந்த படத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியனை, என்ன ஒப்பீனியனாக இருந்தாலும் சரி, அந்த ஒப்பீனியனை தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்து ஒரு நல்ல படத்தில் வந்து மறுபடியும் உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். பாய்.